காதோடு நான் கதை சொல்வேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்டோரிக்குள்ளே போக முன்னுக்கு திரும்பவும் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறது, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். வேறு கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. நீங்கள் எந்த பத்திரிகையிலிருந்து வர்றீங்க? மதுமலர். சினிமா பத்திரிகையா? இல்லை, இலக்கிய பத்திரிகை. உங்கள் பேர்? வலம்புரி லட்சுமணன். வலம்புரி லேனான்னு சொல்லுவாங்க. அம்மா கிட்ட அப்பாயின்மெண்ட் முதல்லையே வாங்கிட்டீங்களா? ஏவிஎம் ஸ்டூடியோவில் பத்தினி பாஞ்சாலி ஷூட்டிங் நடக்கிற போதே அம்மா கிட்ட பேட்டி கேட்டேன். வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. டைம் 7 to 8. அவ்வளவு நேரமெல்லாம் அம்மா பேட்டி தர மாட்டாங்க. 7:30 மணிக்கு ஒரு இந்திய பட கன்சல்டேஷனுக்காக ஹோட்டல் ரெட் ஸ்டாருக்கு போக போகிறாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே பேட்டியை முடிச்சிடுங்க. சரிங்க, உள்ளே போங்க. அந்த வெட்டலான ஒடிசலான வலம்புரி லட்சுமணன் ஒரு ஜோல்னா பையை தோளில் தொங்க போட்டபடி உள்ளே போனார். பாமனேரியன் குறைத்தது. டெலிஃபோனில் நடிகை ஊர்மிளாவின் 80 கிலோ அம்மா பங்காரம்மா சர்வ இழுப்பான தெலுங்கு பட அதிபரிடமோ யாரிடமோ குலைந்து கொண்டிருந்தாள். నేను అందికి చెప్పలేదండి పాపాయి తెల్ల వాళ్ళు జాగరం ఉండి ఆ షూటింగ్లో కలిసి 1 நிமிஷம் ఉండండి. பங்காரம்மா ரிசீவரின் வாயை தன் முறம் போன்ற உள்ளங்கையால் மூடிக்கொண்டு வலம்புரி லட்சுமணனை பார்த்து, யாரையா நீ என்றாள். மதுமலர் பத்திரிகையிலிருந்து வர்றேன். என்ன பேட்டியா? ஆமாம்மா, பாப்பா வெளியே போகுது. ஒரு சில நிமிஷம் பேட்டி தான். ஏவிஎம்ல அம்மா பார்த்து வர சொன்னாங்க. பத்திரிகையோட பேர் என்ன? மதுமலர். இந்த பத்திரிகையோட பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. இது ஒரு இலக்கிய பத்திரிகை. இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு வா. பாப்பா இப்போ ஹிந்தி பட கன்சல்டேஷனுக்காக வெளியே போகணும். 10 நிமிஷம் ஒரு மினி பேட்டியம்மா. உன்னை யாரையா உள்ளேற விட்டது? அம்மா குரல் கொடுத்து கொண்டே பக்க அறையிலிருந்து வெளிப்பட்டால் ஊர்மிளா. இரத்த சிவப்பில் சுடிதார். வழப்பமாய் கண்களுக்கு சிக்கிய ஊர்மிளாவுக்கு குண்டக்கல் முனிசிபாலிட்டி ரெக்கார்ட் படி 23 வயது. பத்திரிகை பேட்டிகளில் சொல்லும் வயது 17. கடந்த 1 வருஷ காலமாய் தமிழ் ஃபீல்டை கலக்கி கொண்டிருந்தாள். நடிக்க முதல் 2 படங்களும் சில்வர் ஜூப்ளி போக நம் தமிழ் பட அதிபர்கள் கூட்டமாய் கால் ஷீட்டுக்காக வந்தார்கள். 2 மாதத்தில் குடியிருந்த பங்களா சொந்த பங்களாவாக மாறியது. கேஷ் பேலன்ஸ் பேங்குகளில் எகிரியது. பங்காரம்மா கேட்டாள், பேட்டி எடுக்க நீ வர சொன்ன? ஆமாம். சரி, எதையாவது சொல்லி அனுப்பு. நாம 7:30 மணிக்கெல்லாம் தேசாய்கிட்ட இருக்கணும். ஊர்மிளா லட்சுமணனை ஏறிட்டாள். நீங்க உள்ளே வாங்க சொல்லி உள்ளே கூட்டி போய் சோஃபாவில் உட்கார வைத்து தானும் எதிரே உட்கார்ந்தாள். உயர்த்தி கட்டிய மார்புகள் லட்சுமணனை இம்சைப்படுத்தியது. சீக்கிரமா கேட்க வேண்டிய கேள்விகளை கேளுங்க. நான் 7:20 இங்கிருந்து கிளம்பிடுவேன். நீங்க சினிமாவுக்காக வச்சுக்கிட்ட பேரு ஊர்மிளா. உங்க உண்மையான பேர் என்ன? அடுத்த கேள்வியை கேளுங்க. உங்களுக்கு சொந்த ஊர் குண்டக்கல்ல தானே? ஆமாம். அப்போ அப்பா குண்டக்கல்லில் இருக்கின்றாரா? அடுத்த கேள்வியை கேளுங்க. சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முந்தி என்ன பண்ணிட்டு இருந்துங்க? அடுத்த கேள்வியை கேளுங்க. உங்களுக்கும் நடிகர் கௌரவ்குமாருக்கும் காதலாமே? அடுத்த கேள்வியை கேளுங்க. லக்ஷ்மணன் தன் மூக்கை சொரிந்து விட்டு கொண்டார். நீங்க சினிமா சான்ஸுக்காக பட அதிபர்கள்கிட்ட ரொம்பவும் தாராளமா இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுதே, அது உண்மையா? உங்களுக்கு இதை யார் சொன்னாங்க? குறிப்பா யாரும் சொல்லல, ஒரு குத்து மதிப்பா பேசிக்கிறாங்க. ஊர்மிளா முகம் சுவந்து போய் பொறிந்தாள். நான் யாருக்கும் முந்தானை விரிச்சு சான்ஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நடித்த 2 படமும் சூப்பர் ஹிட். எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் என்னோட கால் ஷீட் கிடைக்காதான்னு தினசரி என்னோட அம்மாவை ஃபோனில் போட்டு உயிரெடுத்துட்டு இருக்காங்க. ஊட்டி படப்பிடிப்பின் போது நடிகை ஜெகரோகிணிக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்ததாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். உண்மையா? அடுத்த கேள்விக்கு போங்க. இந்தி பட சான்ஸ் உங்களை தேடி வந்திருக்கு போலிருக்கே? ஆமாம். மன்பசந்த், துமாரா சாத், மேரே ஹாத், ஆகாஷ் தீப் போன்ற கோல்டன் ஜூப்ளி படங்களை தயாரித்த தேசாய் பிரதர்ஸ்
தங்களோட அடுத்த பட கதாநாயகியாக என்னை புக் பண்ணுறதுக்காக மெட்ராஸ் வந்திருக்கிறாங்க. ஹோட்டல் ரெட் ஸ்டாரில் தங்கியிருக்கிறாங்க. முதலா இந்தி படத்துக்கு நடிக்க போகிறவங்களுக்கு எங்களுடைய மதுமலர் பத்திரிகை சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி. பேட்டியை முடிச்சுக்கலாமா? என்னங்க இது, பேட்டியை ஆரம்பித்து இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகலை. பாதி கேள்விகளுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. அடுத்த கேள்வியை கேளுங்கன்னு தட்டி கழிச்சுட்டே இருக்கீங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேளுங்க. பதிலை சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் கட்டாயம் பதிலை சொல்லணும். கேளுங்க. கௌரவ்குமாருக்கும் உங்களுக்கும் நெருக்கமான உறவு இருக்கின்றதா? ஸ்டுடியோ வட்டாரங்களில் எல்லாம் ஒரு கிசு இருக்கிறது. ஊர்மிளா இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்குள் அவளுடைய அம்மாக்காரி பங்காரம்மா வேகமாய் உள்ளே வந்தாள். ஏன்யா, என் மகன் எவன் கூட பழகினா உனக்கு என்னையா? கௌரவ்குமார் இன்னைக்கு ஃபீல்டில் டாப் ஹீரோ, என் பொண்ணு டாப் ஹீரோயின். பொறாமை பிடிச்ச யாராவது எதையாவது பேசத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீங்களும் கேள்வி கேட்கிற. முதல்ல இடத்தை காலி பண்ணியா. லட்சுமணன் எழுந்து கொண்டார். நெருப்பில்லாம புகை வராதுமா. பத்திரிகை நிருபர்கள் 4 கெட்ட கேள்வியையும் கேட்பாங்க, 4 நல்ல கேள்வியையும் கேட்பாங்க. என்னைக்குமே இந்த ஹீரோயினும் டாப்ல இருந்ததில்லை. பத்திரிகை நிருபர்களை மதிக்காத சினிமாக்காரங்கள் கடைசியில் அவங்க காலில் தான் விழணும். லக்ஷ்மணன் ஆவேசமாய் சொல்லி கொண்டிருக்கும் போதே பக்கத்து அறையில் டெலிஃபோன் அழைத்தது. பங்காரம்மா எழுந்து வேகமாய் டெலிஃபோனை நோக்கி போக ஊர்மிளாவும் பின்தொடர்ந்தாள். போகிற போக்கில் லக்ஷ்மணனிடம் சொன்னாள், என்னோட பேட்டியை பத்திரிகையில் போடாதீங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. அம்மாவுக்கு கோபம் வந்தால் கண்டபடி பேசிடுவாங்க. இந்த சினி ஃபீல்டில் உன்னையும் உங்க அம்மாவையும் மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். வானத்தை பார்த்து நடந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னைக்காவது கீழே விழுவீங்க. அன்னைக்கு நான் வர்றேன். லக்ஷ்மணன் வெளியேறி கொண்டிருக்கும் போதே பங்காரம்மா டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து குழைந்து கொண்டிருந்தாள். அரைக்குறை ஹிந்தியில். தேசாய் பிரதர்ஸா, புறப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். 15 நிமிஷத்துல எல்லாம் வந்து விடுவோம். பாப்பா கூட ரெடியாத்தான் இருக்குது. அதுக்குள்ள 4-5 தமிழ் பட ப்ரொடியூசர்ஸ் கால் ஷீட் கேட்டு வந்துட்டாங்க. அவங்களை சமாளித்து அனுப்புறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படி கால் ஷீட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? புக்காகி இருக்கிற தமிழ் படங்களையும் கேன்சல் பண்ணிட்டு கூட உங்க படத்துக்கு கால் ஷீட் தர்றோம். வந்துடுறோம். ரிசீவரை வச்சிடட்டுமா? பங்காரம்மா கண்ணம் கிழிக்கிற மாதிரி சிரித்து கொண்டே ரிசீவரை சாத்தி விட்டு தனக்கு பின்னால் நின்றிருந்த ஊர்மிளாவை திரும்பி பார்த்தாள். தேசாய் பிரதர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்களாம், நீ போய் ட்ரெஸ் பண்ணிக்க. ஊர்மிளா உள்ளே ஓடினாள். 5 நிமிஷம் கழித்து பளீரெண்டு தோள்பட்டைகள் தெரிய ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டும் மார்புகளின் மதர்ப்பை துல்லியமாக எடுத்து காட்டும் டிரான்ஸ்பேரண்ட் டிஷ்யூ சேலையோடும் வந்தாள். அக்குள்களில் ஸ்ப்ரே செய்திருந்த ஓல்ட் ஸ்பைஸ் சென்ட் அவளை சுற்றிலும் கவசம் போட்ட மாதிரி பரவி இருந்தது. அம்மாக்காரியும் அவளும் போர்டிகோவுக்கு வந்தார்கள். ஊர்மிளாவின் கால் ஷீட் விவகாரங்களை பார்த்து கொள்ளும் காரியதரிசி குலசேகரன் முன்னால் ஓடிப்போய் மாருதி காரின் கதவை திறந்து விட்டாள். குலசேகரன், அம்மா, GK மூவிஸ் செட்டியார் 8 மணிக்கு ஃபோன் பண்ணி பாப்பாவை கேட்பார். என்னம்மா சொல்லட்டும்? ஷூட்டிங் போயிருக்குன்னு சொல்லு. ஷூட்டிங் எங்கேன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடு. சரிங்கம்மா. இந்தி பட கண்ட்ராக்ட் கையெழுத்தாகிற வரைக்கும் செட்டியாருக்கு விஷயம் தெரிய வேண்டாம். குலசேகரன் தலையாட்ட பங்காரம்மாவும் ஊர்மிளாவும் காருக்குள் போனார்கள். டிரைவர் தியாகு காரை நகர்த்தினான். 10 நிமிஷம் கார் ரெட் ஸ்டார் ஹோட்டலின் போர்டிகோவில் நின்று அவர்களை உதித்தது. ரிசப்ஷனில் நடந்து லிப்டில் உயர்ந்து 6வது மாடியில் 680ஆம் நம்பர் அறைக்கு முன்னால் நின்று பஸ்ஸரை அழுத்தினார்கள். கதவு திறந்தது. ஆயியே மேடம். சஃபாரி அணிந்த அந்த நடுத்தர வயது மனிதன் புன்னகையோடு சொல்லி வழிவிட்டு நிற்க உள்ளே போனார்கள். ஏசியின் ஜில்லிப்பான சூழ்நிலையில் கட்டிலில் நைட் கவுனோடு நீளமாய் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார் இன்னொருவர். வெல்கம். நாட்காலிகளை காட்டிவிட்டு இந்தியில் தொடர்ந்தார். தேசாய் பிரதர்ஸின் மூத்த சகோதரன் அருண் தேசாய் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்ல வர்றார். அவர் உங்களை சந்திச்சு பேசுறதுக்கு முன்னாடி நாங்க சில விஷயங்களை பேசி முடிச்சாகணும். முக்கியமா ரேட்டை பத்தி என்னங்க? உங்க கம்பெனியில என் பொண்ணு ஹீரோயினா புக் ஆகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவர் சிரித்தார். என் பேர் நந்தலால்.
தேசாய் பிரதர்ஸின் ப்ரொடக்ஷன் மேனேஜர். இவர் கீர்த்திதாஸ், என்னோட அசிஸ்டன்ட். ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேண்டாம். ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்குங்களேன். வேண்டாம். சரி, பிஸ்னஸ் பேசிடுவோமா என்ற நந்தலால் ஊர்மிளாவிடை ஒரு கெட்ட பார்வை பார்த்து கொண்டு, மார்பும் இடுப்பும் அம்சமாயிருக்கு, உங்க பொண்ணு இந்தி ஃபீல்டுக்கு வந்தா ஸ்ரீதேவியை ஓரங்கட்ட வச்சிடலாம் என்றார். பங்காரம்மா சிரித்தாள். நீங்க என் பொண்ணை புக் பண்ற நேரம் அது இந்தியாவில் நம்பர் 1 நடிகையா வரணும். கண்டிப்பையா வருவா. இந்த படத்துல நடிக்க என்ன ரேட் எதிர்பார்க்குறீங்க? பங்காரம்மா குலைந்தாள். தமிழில் 2 லட்சம் வாங்கிக்கிட்டு இருக்கா. எங்க ரேட்டே சொல்லட்டுமா? சொல்லுங்க. 5 லட்சம். தாயும் மகளும் சந்தோஷமாய் பார்த்து கொண்டார்கள். நந்தலால் கேட்டார், என்ன சம்மதமா? சம்மதம். ஒயிட்ல ஒன்றும் பிளாக்ல 4 வச்சுக்கலாமா? அட்வான்ஸ் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி. நந்தலால் திரும்பினார். கீர்த்தி, அந்த பிரீஃப் கேஸை எடு. கீர்த்தி பிரீஃப் கேஸை எடுத்து தர அதை வாங்கி மடியில் வைத்து கொண்டு லாக்கர்களை விடுவித்து உள்ளே கையை கொண்டு போய் வெளியே எடுத்தார் நந்தலால். கையில் கனமாய் ரிவால்வர் ஒன்று முளைத்திருந்தது. அத்தியாயம் 2. ஊர்மிளாவும் பங்காரம்மாவும் திடுக்கண்டு அதிர்ந்து நந்தலாலை பார்க்க கீர்த்திலால் சிரித்தான். பங்காரம்மா, நாங்க 2 பேரும் தமிழ் ஆளுங்க தான். தேசாய் பிரதர்ஸுக்கும் எங்களுக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. என் பேர் சிகாமணி, அவன் பேர் ஜெகதீஷ். நிறைய கிராப்பும் நிறைய மீசையுமா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். பங்காரம்மா சட்டென்று இளமுயல நந்தலாலாய் மாறி இருந்த ஜெகதீஷ் ரிவால்வரை உயர்த்தி ஊர்மிளாவை பார்த்தான். உன் பொண்ணு தோட்டா பாஞ்சு மூளை சிதறி சாகிறதை பார்க்க ஆசையா இருந்தால் எந்திரி, இல்லேன்னா கம்முன்னு உட்காரு. எழுந்த வேகத்திலேயே உட்கார்ந்தாள் பங்காரம்மா. சிகாமணி, ஜெகதீஷ் கூப்பிட்டான். ரூம் கதவை லாக் பண்ணிருக்கியா? சரி, நீயும் இப்படி வந்து உட்காரு. நம்ம ஒரிஜினல் பிசினஸே பேசுவோம். சிகாமணி வந்து உட்கார்ந்தாள். ஊர்மிளா நெற்றியில் வியர்வையை வாங்கி கொண்டு 2 பேர்களையும் மாறி மாறி பார்த்தாள். ஜெகதீஷ் பங்காரம்மாவிடம் கேட்டான், உன் பொண்ணு நடிக்க வந்து எவ்வளவு நாளாச்சு? 1 வருஷம். எவ்வளவு படம் ரிலீஸ் ஆகி இருக்கு? 4 படம். அதில் 2 சில்வர் ஜூப்ளி படம். ஆமா. கைவசம் இப்போ எத்தனை படம் இருக்கு? 15. தமிழ்ல மட்டும். தெலுங்குல 4 படம், கன்னடத்துல 6 படம். அப்போ கிட்டத்தட்ட கையில 25 படம் இருக்கு. ஆமா. ஃபீல்டில் உன் பொண்ணுக்கு இப்போ இருக்கிற நேமுக்கு ஒரு படத்துக்கு 1 லட்சமாவது அட்வான்ஸ் வாங்கியிருப்பியே. பங்காரம்மா தயக்கமாக தலையாட்டி கொண்டே சொல்ல, ஜெகதீஷ் கட்டிலில் நின்று எழுந்து அறையின் நடுவே நடை போட்டான். கையில் 20 லட்சமாவது பணம் இருக்கணும்னு சொல்லு. அதையெல்லாம் எங்கே வச்சிருக்க? பேங்க்ல வெள்ளை பணத்துக்கு மட்டும்தானே போட்டிருப்ப. 20 லட்சத்துல மீறி போனா ஒரு 5 லட்சம் ரூபாயை வெள்ளையாக்கி பேங்கில் போட்டிருப்ப. மீதி 15 லட்சத்தையும் பங்களாவுக்குள்ளதானே பதுக்கி இருப்ப. பங்காரம்மாவும் ஊர்மிளாவும் அதிர்ச்சியோடு ஜெகதீஷையே பார்த்து கொண்டிருக்க அவன் தொடர்ந்தான். இதோ பார் பங்காரம்மா, என் கையில இருக்கிற ரிவால்வருக்கு இறக்குமே தெரியாது. சைலன்சர் ரிவால்வர். ஸ்பைரல் தோட்டா உள்ளே பாஞ்சதும் உயிர் போயிடும். அம்மான்னு கத்தக்கூட நேரம் இருக்காது. உன்னோட அழகான பொண்ணு இந்தி படத்துக்கு உலகத்துக்கு தெரிந்திருக்கின்ற தங்கச்சிலை உயிரோடு இருக்கணும்னா நீ வீட்டில் பதுக்கி வச்சிருக்கிற கருப்பு பணத்துல பாதி பணம், அதாவது 10 லட்சம் எங்களுக்கு வேணும். பங்காரம்மா பதறியபடி முயல ரிவால்வரை காட்டி உட்கார வைத்தான் ஜெகதீஷ். எந்த சால்ஜாப்பும் எங்களுக்கு உதவாது. உனக்கு 2 மணி நேரம் அவகாசம் தர்றோம். இப்ப மணி 8 போகுது. ராத்திரி 10 மணிக்குள்ள எங்க கைக்கு 10 லட்சம் வரணும். உன் பொண்ணு ஊர்மிளா என்னோட பாதுகாப்புல இதே ரூம்ல தான் இருப்பா. உன் கூட என் கூட்டாளி சிகாமணி வீட்டுக்கு வருவான். அவனை கூட்டிக்கிட்டு நீ உன்னோட பங்களாவுக்கு போகணும். உன் பங்களாவில் இருக்கின்ற யாருக்கும் எந்த சந்தேகம் வராதபடி சிகாமணி கிட்ட பேசணும். காதும் வச்ச மாதிரி பணத்தை ஒரு பிரீஃப் கேஸ்ல போட்டு கொடுத்துட்டு அனுப்பணும். சிகாமணி என்னோட ரூமுக்கு பத்திரமாய் வந்து சேர்ந்ததும் உன் பொண்ணு ஊர்மிளாவை உனக்கு பத்திரமா கிடைப்பா. அட பாவிகளா! எஸ், இந்த பாவிகளுக்கு பணம் வேண்டும்.
நீ அந்த கருப்பு பணத்தை நகைகளாக மாற்றி பதுக்கி இருந்தாலும் சரி, அந்த நகைகளில் பாதி எங்களுக்கு வேணும். சிகாமணியை கூட்டிக்கிட்டு கிளம்பு. உன் பங்களாவில் இருக்கிற PAவோ கால்ஷீட்டுக்காக காத்திருக்கின்ற ப்ரொடியூசரோ ஊர்மிளா அங்கேன்னு கேட்டா அவ ஷூட்டிங்ல இருக்கான்னு சொல்லணும். சிகாமணி, அம்மா கூட போயிட்டு வா. அம்மா கொடுக்கறதை வாங்கிட்டு டாக்ஸில வந்துடு. சிகாமணி பங்காரம்மாவிடம் வந்தாள். எந்திரி, உனக்கு பணம் தானே வேணும், தர்றேன். பொண்ணை என் கூடவே அனுப்பிடு. ஜெகதீஷ் சிரித்தான். அட்வான்ஸ் கைக்கு வந்தா நீ எண்ணி பார்த்த பின்னாடி தானே உன் பொண்ணு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறா. அதே மாதிரி சிகாமணி பணத்தோட என்கிட்ட வந்த பின்னாடி உன் பொண்ணு பத்திரமா இருக்கிற கொஞ்ச நஞ்ச கற்போட உனக்கு கிடைப்பா. பங்காரம்மா ஊர்மிளாவை பார்த்து கொண்டே பயமாய் எழுந்தாள். சிகாமணி அவளுடைய தோளை தட்டினான். உன் பொண்ணை ஜெகதீஷ் ஒன்னும் பண்ண மாட்டான். கிளம்பு. ரூமுக்கு வெளியே போனதும் இப்படி வேர்த்து வளைஞ்சுக்கிட்டு திருன்னு பார்த்துக்கிட்டு வரக்கூடாது. ஒரு ப்ரொடியூசர் கிட்ட எப்படி குழஞ்சு பேசுவியோ அதே மாதிரி பேசிக்கிட்டு வரணும். யாருக்கும் எம்மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. வெளியே யாரை பார்த்தாலும் நின்று பேசக்கூடாது. இங்கிருந்து காரில் வீட்டுக்கு போக 10 நிமிஷம். பணத்தை தேடி எடுத்து பிரீஃப் கேஸில் அடைக்க ஒரு 20 நிமிஷம். அரை மணி நேரத்துக்குள்ளே நீ காரியத்தை முடிக்கணும். கிளம்பு. உடம்பு நடுங்க பங்காரம்மா எழுந்தாள். ஊர்மிளா உறைந்து போய் கையில் ரிவால்வரோடு அலையும் ஜெகதீஷையே பார்த்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 3. AVM ஸ்டுடியோ, 5வது ஃப்ளோர். கௌரவ்குமார் ஜிகுனா உடை சமாசாரங்களோடு ஒரு கனவு காட்சி நடிப்பதற்காக காத்திருக்க ஏராளமான உபநடிகைகள் ரோஸ் நிற மார்க்கட்சிகளோடும் அதே நிற ஜட்டிகளோடும் தாராளமாய் தெரிந்தார்கள். படமாக்க போகும் பாடல் டேப் ரெக்கார்டரில் கேட்டுக்கொண்டிருந்தது. பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த கௌரவ்குமார் அருகில் நின்றிருந்த டைரக்டர் கமலேசனை பார்த்து சிரித்தான். பாட்டு ரொம்பவும் சைல்டிஷா இல்லை? நான் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன் சார், பாட்டு ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு, வேற பாட்டு எழுத கொடுக்க சொல்லி செங்கை ராஜன் கிட்ட கேட்கலாம்னு சொன்னேன். அவர் கேட்கல. பாட்டு யதார்த்தமா இருக்கு, கிராமத்து பக்கம் ரசிப்பாங்கன்னு சொல்லிட்டார். கேமராமேன் குரல் கொடுத்தார். ஆங்கிள் ரெடி, டேக்குக்கு போகலாம். டைரக்டர் கமலசேகரன் நாட்காலியில் நின்று எழுந்தார். கௌரவ் சார், ஷாட்டுக்கு போகலாமா? லைட்ஸ் ஆன். ஏம்மா எல்லாரும் ரெடியா? மார்க்கச்சை பெண்கள் தலையாட்டி பிளாஸ்டிக்காலான தாமரை பூக்களுக்கு நடுவே போய் நின்றார்கள். ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாமா? பாட்டை ஆரம்பத்திலிருந்து போடுங்கப்பா. டேப் ரெக்கார்டர் மௌனமாகி மறுபடியும் வாயை திறந்து லல்லல்லா லல்லல்லா இசைக்கு தகுந்த மாதிரி தாமரை பூக்களில் நின்றிருந்த பெண்கள் இடைகளை மட்டும் ஆட்டினார்கள். கௌரவ்குமார் அவர்களுக்கு நடுவே வளைந்து ஓடி வந்தான். லல்லல்லா முடிந்ததுமே சித்திரையில் வெயில் அடிக்கும் என்று SPB குரல் கொடுக்க கௌரவ்குமார் வாயசைத்தான். டைரக்டர் கமலசேகர் கத்தினார். ரிஹர்சல் ஓகே, டேக்குக்கு போகலாம். எல்லோரும் டேக்குக்கு தயாரான போது சைட்டுக்கு உள்ளே ஒரு ஆள் கௌரவ்குமாரின் அருகே போய் நின்றான். சார், உங்க வைஃப் செட்டுக்கு வெளியே கார்ல வந்து காத்துட்டு இருக்காங்க. கௌரவ்குமார் முகம் மாறி டைரக்டரை பார்த்தான். நீங்க வேற ஆங்கிள் வச்சு சீன்களை ஷூட் பண்ணிட்டு இருங்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். போயிட்டு வாங்க சார். செட்டுக்கு வெளியே வந்தான். ராத்திரி நேர காற்று சில்லென்று வீசிக்கொண்டிருக்க ஸ்டூடியோ காங்கிரீட் தளத்துக்கு அப்பால் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே பிரிமியர் பத்தினி நின்று கொண்டிருக்க உள்ளே டிரைவிங் சீட்டில் அவனுடைய மனைவி கல்பனா தெரிந்தாள். ஸ்டியரிங்கில் விரல்கள் தாளமிட்டன. மாநிறமாய் இருந்தாலும் திருத்தமாய் இருந்தாள். கௌரவ்குமார் அவளை நெருங்கினான். என்ன கல்பனா, திடீர்னு செட்டுக்கு வந்திருக்க? அவள் ஏறிட்டாள். ஏன் வரக்கூடாதா? நான் அதுக்கு சொல்லல. இன்னும் 1 மணி நேரத்துல ஷூட்டிங் முடிஞ்சு நானே வீட்டுக்கு வந்துடுவேன். ஷூட்டிங் முடிஞ்சா நேரே நீங்க வீட்டுக்கு வந்தா பரவாயில்ல, வேற பக்கம் போயிட்டா? என்ன உளர்ற? நான் உளரல. முதல்ல காருக்குள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? என்ன பேசணும்? அதையெல்லாம் கத்தி பேச முடியாது, உள்ளே வாங்க. கல்பனா சொல்ல கௌரவ்குமார் எரிச்சலோடு காருக்குள் நுழைந்து அவள் அருகே உட்கார்ந்தான். என்ன?
இன்னைக்கு சாயந்தரம் பேப்பரை பார்த்தீர்களா? பார்க்கல. பாருங்க. கார் டேஷ்போர்ட்டை திறந்து உள்ளே மடித்து வைத்திருந்த பேப்பரை எடுத்து அவன் மடியில் போட்டாள் கல்பனா. பேப்பர்ல என்ன? கௌரவகுமார் குழப்பமாய் கேட்டான். 2ஆம் பக்கம் பிரிங்க. பிரித்தான். 2ஆம் பக்கத்தின் உச்சியில் தலைப்புச் செய்தியாக அந்த வரிகள் கண்ணில் பட்டது. கௌரவகுமார் ஊர்மிளா ரகசிய திருமணம். 5 ஸ்டார் ஹோட்டலில் தேனிலவு. இந்த செய்தி பற்றி கூறப்படுவதாவது, நடிகர் கௌரவகுமார் ஒரு படப்பிடிப்புக்காக காஷ்மீர் சென்றிருந்த போது அங்கே இருந்த ஒரு மலை கோயிலில் நடிகை ஊர்மிளாவை மாலை மாற்றி மோதிரம் அணிவித்து ரகசிய திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தை சில காலத்துக்கு ரகசியமாகவே வைத்திருப்பது என்றும் பின் வெளிநாட்டுக்கு வெளியில் கொண்டு வரலாம் என்றும் முடிவு செய்திருப்பதாக தெரிகின்றது. ஏனென்றால் கௌரவகுமார் ஏற்கனவே திருமணமானவர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் பட உலகில் பிரபல நடிகையாயிருந்த கல்பனாவை இவர் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டார். கல்பனாவுக்கு இந்த விவகாரம் தெரிய வந்தால் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கலாம். அந்த காரணத்தினால் திருமணத்தை ரகசியமாகவே வைத்திருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை மோப்பம் பிடித்து கொண்ட பத்திரிகை ஆசிரியர்கள் தாஜா செய்து அவர்கள் செய்தியை பிரசுரிக்காமல் இருப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃப்ரிட்ஜை வழங்கியுள்ளார் நடிகர் கௌரவகுமார். டர் பத்திரிகையை 2ஆய் கிழித்தான் கௌரவகுமார். கல்பனா வெறுப்பாய் புன்னகைத்தாள். பத்திரிகையை கிழிச்சிட்டா உண்மையை மறைச்சிட முடியுமா? கல்பனா, இதை நீ நம்புறியா? கௌரவகுமாரின் காரில் கண்ணாடிகள் கதவுகள் மேலே ஏற்றி விட்டு கத்தினான். நம்பாம கொட்டை எழுத்துல போட்டிருக்கானே. இந்த பத்திரிகை ஒரு மஞ்ச பத்திரிகை கல்பனா. அந்த எடிட்டருக்கு எதையாவது பரபரப்பா போட்டுட்டு பேப்பரை விற்கணும், அவ்வளவுதான். 2 வருஷத்துக்கு முந்தி உன்னை பத்தி கூட எழுதியிருந்தான் தானே? என்னை பற்றி எழுதியிருந்தான், ஒத்துக்கிறேன். ஆனா அது கிசு பாணியில் இருந்தது. ஆனால் உங்கள் கல்யாண நியூஸை தேங்காய உடைச்ச மாதிரி பட்டவர்த்தனமாக போட்டிருக்கானே, அவனுக்கு ஆதாரபூர்வமான நியூஸ் கிடைக்க போய்த்தானே இவ்வளவு தைரியமாக நியூஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கான். கல்பனா, இந்த செய்தி உண்மையாயிருந்தால் மற்ற பத்திரிகைகளிலும் வந்திருக்கணுமே. நீங்க தான் ரெஃப்ரிஜிரேட்டர்களை வாங்கி கொடுத்து வாயை சாத்திட்டீங்களே. கல்பனா, இந்த பத்திரிகைக்காரன் போட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கியத்தையும் வேதம் மாதிரி நம்பிக்கிட்டு உளராதே. அப்போ ஊர்மிளாவுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இல்ல? இல்ல. அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை இல்ல? சுத்தமா இல்ல. இந்த பத்திரிகைக்காரன் உங்க பேரை கெடுக்கிறதுக்காக போட்டோ பொய்யான நியூஸ் அது. ஆமா, அப்படின்னா வாங்க ஒரு வக்கீலை போய் பார்க்கலாம். வக்கீலா? எதுக்கு? இந்த பத்திரிகைக்காரன் மேலே அவதூறு வழக்கு போடலாம். நஷ்ட ஈட்டு தொகையாய் 5 லட்சம் கேட்கலாம். காரின் இக்னிஷியனை உசுப்ப போனால் கல்பனா. கௌரவ் தடுத்தான். பொறு கல்பனா, நாய் குறைக்கிறது என்கிறதுக்காக நாம்பளும் அதை பார்த்து குறைக்கிறதா? இந்த சால்ஜாப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இப்பவே புறப்படுங்க. நம்ம ஃபேமிலி லாயருக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்க சொல்லியிருக்கேன். கல்பனா, இந்த மஞ்ச பத்திரிகையில் வந்திருக்கிற நியூஸை எல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு கேஸ் கோர்ட்டுன்னு போனால் பத்திரிகைக்காரனுக்கு தான் லாபம். அவன் நம்மளை வச்சு பப்ளிசிட்டி தேட பார்க்குறான். இந்த நியூஸை எத்தனை பேர் படிப்பாங்க? உங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? இந்த பத்திரிகை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த நடிகை எந்தெந்த டைரக்டருக்கு சின்ன வேடுங்கிறதை பட்டியல் போட்டு சொல்கிற பத்திரிகை நியூஸை யாரும் நம்ப மாட்டாங்க. உங்கள் வியாக்கியானம் எல்லாம் எனக்கு வேண்டாம். இப்போ நீங்கள் வக்கீல் வீட்டுக்கு வரப்போறீங்களா இல்லையா? இதை நான் கோர்ட்டுக்கு கொண்டு போக விரும்பலை. சொல்லிக்கொண்டே காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான். கதவருகே குனிந்து கல்பனாவிடம் சொன்னான், நீயும் இந்த விஷயத்தை மேற்கொண்டு கிளறாமல் வீட்டுக்கு போ. நான் இப்போ நம்ம வீட்டுக்கு போக போறதில்லை. பின்ன ஊர்மிளா வீட்டுக்கு போய் அவளையே கேட்க போறேன். அத்தியாயம் 4. லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோரை நோக்கி இறங்கி கொண்டிருக்க சிகாமணி வியர்த்து போயிருந்த பங்காரம்மாவிடம் கேட்டான். கையில் ஒரு காலி பிரீஃப் கேஸ். டிரைவரோட பேர் என்ன? தியாகு. அவன்கிட்ட அனாவசியமா எதையும் பேசக்கூடாது. என்னை காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும். உன் பொண்ணு ஜெகதீஷ் கிட்ட பொணமாயிருவா.
இதோ பாத்தியா, மைக்ரோ ரிசீவர். நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜெகதீஷுக்கு அந்த வினாடியே தெரிஞ்சிடும். பங்காரம்மாவின் தொண்டையில் ஈரம் காய்ந்து போயிற்று. நான் 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 எதையும் பேசல. என் பொண்ணு ஒன்றும் பண்ணிடாதீங்க. லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து தட்டென்று நின்று கதவுகளை விரிக்க இருவரும் வெளியே வந்தார்கள். ரிசப்ஷன் ஹால் கொஞ்சம் கசகசப்பாய் இருந்தது. சோஃபாக்களில் உட்கார்ந்திருந்த கும்பலில் 2 பேர் பங்காரம்மாவை அடையாளம் தெரிந்து கொண்டு பேசினார்கள். போறாளே, யார் தெரியுமா? தெரியாம என்ன, ஊர்மிளாவோட அம்மா தானே? அவளேதான். அம்மாவே எவ்வளவு டக்கரா இருக்கா பாத்தியா? எல்லாம் பணம் பண்ணுற வேலை. பொண்ணுக்கு சொமலாக். நடிக்க 2 படமே பிச்சுக்கிட்டு போச்சு. வழிப்பக்க கண்ணாடி கதவை பேர திறந்து விட பங்காரம்மாவும் சிகாமணியும் தொலைவில் லேசான வெளிச்சத்தோடு தெரிந்த கார் பார்க்கிங்கை நோக்கி போனார்கள். நெருங்கினார்கள். காரின் பின்பக்கத்துக்கு சாய்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்த தியாகுவை பங்காரம்மா கம்மி போன குரலில் கூப்பிட்டாள். தியாகு. அவன் சிகரெட்டை வீசிவிட்டு விருட்டென்று திரும்பினான். அம்மா, காரை எடு. தியாகுவின் கண்கள் ஊர்மிளாவுக்காக அலைந்த போது சொன்னாள், ஊர்மிளா வேறு காரில் வருவாள், நாம போகலாம். பங்காரம்மாவும் சிகாமணியும் காருக்குள் போனார்கள். தியாகு டிரைவர் சீட்டுக்கு வந்து காரை கிளப்பினான். கார் ஹோட்டல் காம்பவுண்ட் கேட்டை தாண்டும் வரை மௌனம் காத்த சிகாமணி பின் வரவழைத்து கொண்ட உற்சாகமான குரலில் சொன்னான், எங்க புது படத்துல ஹீரோயினா நடிக்க ஏகப்பட்ட நடிகைங்க போட்டி போட்டாங்க. ஆனா ப்ரொடியூசர் உங்க பொண்ணைத்தான் ஹீரோயினா போடணும்னு மனசுல எண்ணம். பங்காரம்மா ஒன்றும் பேசாமல் வரவே தன் ஆள்காட்டி விரலால் அவளுடைய தொடையில் குத்தி உசுப்பினான். பேசு என்கிற மாதிரி கண்களை காட்டினான். ஆமா, எம் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவ. நாளைக்கு காலையில் 10 மணிக்கெல்லாம் தேசாய் வந்து விடுவார். டைரக்டரையும் கதாசிரியரையும் கையோடு கூட்டிக்கிட்டு வருவார். அவங்க எடுக்க போகிற கதையையும் உங்க பொண்ணு அதுல என்ன கேரக்டருங்கிறதையும் சொல்லுவாங்க. பங்காரம்மா சேலை தலைப்பால் முக வியர்வையை ஒட்டிக்கொள்ள சிகாமணி தொடர்ந்தான். எனக்கும் லேசா எடுக்க போகிற கதை தெரியும். ஒரு பரதநாட்டிய டான்சருக்கும் ஒரு குடிகார கணவன். அவளுக்கு ஒரு விபத்தில் திடீரென்று கண்ணு போயிடுது. பார்வை இல்லாம போனாலும் அவன் நடன நிகழ்ச்சிகளை நடத்தி பேரும் புகழுமா இருக்கா. குடிகார கணவனை கொஞ்சம் கொஞ்சம் திருத்துறா. அவளோட கணவன் திருந்தி நல்லவனா வாழ நினைக்கும் போது எதிரிகளாலே கொலை செய்யப்படுகின்றான். அவனோட கண்களை டாக்டர் அந்த டான்சருக்கு பொறுத்த அவளுக்கு பார்வை வருது. பார்வை கிடைச்சதுமே தன் கணவரோட கொலைக்கு காரணமானவர்களை வரிசையாய் பழி தீர்க்கின்றாள். பங்காரம்மாவுக்கு அவன் சொன்ன அபத்த கதை எரிச்சலாய் இருந்தது. வரவழைத்து கொண்ட புன்னகையோடு தலையாட்டினாள். தீம் நல்லா இருக்கு. ஹீரோ யார் தெரியுமா? யாரு? ஜிதேந்திரா. ஜிதேந்திராவுக்கும் ஊர்மிளாவோட நடிப்பு ரொம்ப பிடிக்குமா? என்ன பேசாமலே வர்றீங்க? மக இந்தி படத்துல நடிக்க போறது சந்தோஷமா இல்லையா? ஆமா, சந்தோஷம்தான். தேசாயோட இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும். உங்க பொண்ணு எங்கேயோ போயிடுவா. பின்னே கார் வேகம் எடுத்து டிராஃபிக் சிக்னலில் தயங்கி விட்டு வீடு வந்து சேர்ந்த போது 8:15. பங்காரம்மா காரை விட்டு இறங்கி விடுவிடுவென்று உள்ளே போக சிகாமணி தொடர்ந்தான். குலசேகரா, அம்மா, ஊர்மிளா ஸ்டூடியோவுக்கு போயிட்டா. 9 மணிக்கு மேல்தான் வருவா. இவர் தேசாய் பிரதர்ஸ் பட கம்பெனியை சேர்ந்தவர். கால்ஷீட் விஷயமா நான் பேசணும். மாடிக்கு போறோம். யாராவது பாப்பாவையோ என்னையோ கேட்டு வந்தா இல்லைன்னு சொல்லிடுங்க. சரிம்மா. சிகாமணியை ஏறிட்டு பார்த்து நீங்க வாங்க என்று சொல்லி மாடிக்கு கூட்டிட்டு போனாள். மாடி வராந்தாவில் இருந்து 2வது அறைக்கு நுழைந்ததும் சோஃபாவை காட்டினாள். உட்கார். இதோ பார், உட்கார எனக்கு நேரமில்லை. சீக்கிரமா பழத்தை எடுத்து கொடுத்து அனுப்பிவிடு. நான் எடுத்துட்டு வர வேண்டாமா? கருப்பு பழத்தை எங்கே பதுக்கி வச்சிருக்க? அதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வேண்டியது பணம். வாங்கிட்டு போ. பிரீஃப் கேஸை கொண்டு வா. வாசிக்கிறோம். அவன் நீட்டிய பிரீஃப் கேஸோடு பங்காரம்மா பக்கவாட்டில் இருந்த இன்னொரு கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள். சிகாமணி சோஃபாவில் உட்கார்ந்து ஒரு சிகரெட்டை புகையாக்கியபடி காத்திருந்தான். நேரம் 8:30 தொட்ட போது பங்காரம்மா வியர்த்த முகத்தோடு வந்தாள். இந்தா. கையில் இருந்த பிரீஃப் கேஸை நீட்டினாள். சிகாமணி வாங்கி அதன் லோக்கரை விடுவித்து அதை திறந்தான். உள்ளே கட்டுக்கட்டாய் கரன்சி நோட்டுகள்.
சிகாமணியின் முகம் பிரகாசத்திற்கு போயிற்று. எவ்வளவு இருக்கு? நீ கேட்ட பணம் இருக்கு. என் பொண்ணை உடனடியாக அனுப்பி வைக்கணும், இல்லைன்னா நான் பத்திரகாளி ஆயிடுவேன். சிகாமணி சிரித்தான். நீ எந்த அவதாரமும் எடுக்க வேண்டாம். 1 மணி நேரத்துல உன் பொண்ணு உன்கிட்ட இருப்பா. நான் கிளம்பட்டுமா? சிகாமணி அறை நின்றும் வெளியே வந்து மாடிப்படிகளில் இறங்கி வரவேற்பறை வந்து அங்கே நின்றிருந்த குலசேகரனை பார்த்து சிநேகமாய் பூர்ணகை பூத்துவிட்டு போர்ட்டிகோவுக்கு போனான். குலசேகரன் திரும்பி உள்ளே போனான். மாடிப்படிகளில் தளர்வாய் இறங்கி கொண்டிருந்த பங்காரம்மா கண்ணில் பட கேட்டான். கால்ஷீட் விவகாரங்கள் பேசி முடிச்சிட்டிங்களாம்மா? ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்லைன்னு சொல்றீங்க, ஆனா முகமெல்லாம் வேர்த்திருக்கு. பிபி ப்ராப்ளம், டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிவிடும். சொல்லி கொண்டிருக்கும் போதே போர்ட்டிகோவில் அந்த சத்தம் கேட்டது. கார் ஒன்று வேகமாய் வந்து நிற்கும் சத்தம். போய் யாருன்னு பாரு, பங்காரம்மா சொல்ல குலசேகரன் வேகமாய் போர்ட்டிகோவை நோக்கி போனான். காரில் நின்று இறங்கி கொண்டிருந்த கல்பனாவை பார்த்ததும் லேசாய் அதிர்ந்து போய் பங்காரம்மாவிடம் ஓடி வந்தான். அம்மா, கௌரவ் குமாரோட வைஃப் வர்றாங்க. அவள் திடுமென்று எழுந்து நின்றாள். இங்கே எதுக்குடா வர்றா? கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கல்பனா உள்ளே வந்தாள். பங்காரம்மா அந்த கவலையிலும் புன்னகை காட்டி வாங்க என்றாள். கல்பனா முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு நிஷ்டூரமான குரலில் கேட்டாள், உன் பொண்ணு எங்கே? ஏன், என்ன விஷயம்? அது அவகிட்ட பேச வேண்டிய விஷயம். முதல்ல கூப்பிடு. அவ வெளியே போயிருக்கா. இருட்டான ஊர் மேல போயிடுவாராக்கும். மரியாதையா பேசுங்கம்மா, குலசேகரன் குறுக்கிட்டு சொன்னான். கல்பனா அவன் பக்கமாய் கண்களில் தீப்பறக்க திரும்பினாள். குண்டக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்ஸ் வாகனத்துக்குள்ள உடம்பை வித்து வயிற்றை நிரப்பி கொண்டிருந்தவ இன்னைக்கு சினிமா ஸ்டார் ஆயிட்டா. அவளுக்கு மரியாதை தரணுமா? பங்காரம்மா கோபனாள். என்னடி சொன்ன? உள்ளதைத்தான் சொன்னேன். உடம்புல அரிப்படுத்தா உன் பொண்ணுக்கு எவனையாவது கட்டி வைக்க வேண்டியது தானே. என் புருஷனை எதுக்காக அம்மாவும் மகளும் வளைச்சு போடணும்? பங்காரம்மா அகறிக்கொண்டு வந்தாள். இதோ பார், நீ பாட்டுக்கு எதையாவது வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போனா எனக்கு கெட்ட கோபம் வந்துவிடும். உன் புருஷனை நாங்கள் எதுக்காக வளைச்சு போடணும்? இந்த பாசாங்குத்தனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் பொண்ணு எனக்கு சலக்கலத்தியா வந்துடலாம்னு நினைக்கிறா. அது நடக்காது. என் புருஷன்கிட்ட அவளோ நீயோ பேசக்கூடாது. பேசுறதை பார்த்தேன்னா அது இந்த இடமா இருந்தாலும் சரி, காலில் இருக்கிற ஸ்லிப்பரை கலட்டிக்குவேன். ஊர் மேல போய் இருக்கிற உன் பொண்ணு வந்ததுமே அவகிட்டையும் சொல்லிவை. கல்பனா உரிமை விட்டு காரை நோக்கி போனாள். பங்காரம்மா கோபமாய் அவளை நோக்கி நகர்ந்த வினாடி டெலிஃபோன் குறைத்தது. ரிசீவரை எடுக்க போன குலசேகரனை கையமைத்து விட்டு தானே போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, நான் ஜெகதீஷ். நீ சொன்னபடி கொடுத்துட்டேன், நன்றி. இந்த அளவுக்கு நீ ஒத்துழைப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஊர்மிளா எதிரில் உட்கார்ந்து விரல் நகத்தை கடிச்சுக்கிட்டு பத்திரமா இருக்கா. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல மறுபடியும் ஃபோன் பண்ணி ஒரு இடத்தை சொல்லுவேன். அங்கே வந்து உன் பொண்ணை உச்சி மூர்ந்து கூட்டிட்டு போலாம். அதுக்கப்புறம் நீயும் சரி உன்னோட பொண்ணும் சரி எங்களை மறந்துடணும். எங்களை பத்தி போலீஸ்ல சொல்றதோ தனிப்பட்ட முறையில் எங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றதோ வேண்டாம். நான் ஒன்றும் பண்ணலை. குட். சரியா அரை மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். ஊர்மிளாவை பத்தி கவலைப்படாதே. 10 மணிக்கெல்லாம் பழுதில்லாமல் உன்கிட்ட வந்து சேர்வா. ரிசீவரை வச்சிடட்டுமா? மறுபக்கம் ரிசீவர் வைக்கப்பட பங்காரம்மாவும் ரிசீவரை வைத்து விட்டு 2 கைகளாலும் தலையை பற்றி கொண்டு அருகே இருந்த சோஃபாவில் தொம்மென்று உட்கார்ந்தாள். குலசேகரன் குழப்பமாய் பார்த்தான். அத்தியாயம் 5. நேரம் 9:30. இருட்டான திருவான்மையூர் கடற்கரை ரோட்டின் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாய் பார்த்து காரை நிறுத்தினான் ஜெகதீஷ். சிகாமணி. பின் சீட்டில் இருந்த சிகாமணி குரல் கொடுத்தான். பூத்துக்குள்ள நிறுத்திட்டு அம்மாக்காரிக்கு ஃபோன் போடு. சரி. ஊர்மிளா இறங்கு. ஊர்மிளா நடுக்கமாய் காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினாள். என் பின்னாடி வா சொல்லிக்கொண்டே சிகாமணி டெலிஃபோன் பூத்தை நோக்கி போனான். ரோட்டை கடந்த பூத்துக்கு அருகே வந்து நின்றதும் அவளை திரும்பி பார்த்தான். உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண போறேன்.
அவ வீட்டிலிருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்து உன்னை கூட்டி போகிற வரைக்கும் நீ டெலிபோன் பூத்துக்குள்ளே தான் இருக்கணும். ஊர்மிளா பயமாய் தலையாட்டினாள். கண்ணாடி கதவை திறந்து கொண்டு பூத்துக்குள் இருவருமாக நுழைந்தார்கள். சிகாமணி ரிசீவரை எடுத்து டயலில் எண்களை சுழற்றி பங்காரம்மாவின் குரல் லைனில் வந்ததும் நாணயத்தை போட்டு லைனை உயிர்ப்பித்து கொண்டான். சொன்னான், உன் பொண்ணை உன்கிட்ட ஒப்படைக்க போறோம். திருவான்மையூர் கடற்கரை ரோட்டுக்கு காரை எடுத்துக்கிட்டு உடனே வா. நார்த் எண்ட்ல ஒரு டெலிபோன் பூத் இருக்கு. அதுக்குள்ளே உன் பொண்ணு பத்திரமா உட்கார்ந்துட்டு இருப்பா. வந்து கூட்டிக்கிட்டு போ. இப்பவே வர்றேன். ஒரு விஷயத்தை மறுபடி ஞாபகப்படுத்துறேன். ஊர்மிளா திரும்பவும் கைக்கு வந்துட்டாங்கிற தைரியத்துல போலீஸுக்கு போன. நீ உன்னோட ஆட்களை வச்சுக்கிட்டு எங்களை கண்டுபிடிக்கிற முயற்சியும் வேண்டாம். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என் பொண்ணுதான் எனக்கு வேணும். சரி, வந்து கூட்டிட்டு போ. ரிசீவரை தொங்க விட்டு புன்னகையோடு திரும்பினான் சிகாமணி. உங்க அம்மா ஏகப்பட்ட பாசத்துல தவிச்சிட்டு இருக்கா. உன் வீட்டிலிருந்து அவ இங்க வந்து சேர எப்படியும் 20 நிமிஷம் ஆகிடும். அது வரைக்கும் நீ பூத்துக்குள்ளேயே இரு. டெலிபோன் பேசுற மாதிரி பாவ்லா பண்ணு. இல்லைன்னா யாராவது பார்த்தா சந்தேகப்படுவாங்க. ஊர்மிளா பூத்துக்குள்ளேயே நின்று கொள்ள சிகாமணி வெளியே வந்து எதிர் திசையில் நின்றிருந்த காரை நோக்கி ஓடினான். கார் உதறி கொண்டிருக்க டிரைவிங் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த ஜெகதீஷ் கேட்டான், என்ன பேசிட்டியா? பொண்ணு கைக்கு கிடைச்சதும் நம்மள ட்ரேஸ் அவுட் பண்ற முயற்சியை விட்டுறன்னு சொன்னியா? சொல்லி இருக்கேன். சரி, ஏறி உட்கார். சிகாமணி காருக்குள் நுழைந்ததும் அது குபுக்கென்று வேகம் எடுத்தது. 2 நிமிஷத்தில் கடற்கரை ரோட்டில் நீளமாய் ஓடி மறைந்தது. அத்தியாயம் 6. நடன காட்சியை முடித்து கொண்டு காரில் கௌரவ்குமார் தாவிய போது நேரம் 9:30 மணி. மனசுக்குள் ஆத்திரமும் கோபமும் மல்யுத்தம் நடத்தி கொண்டிருந்தன. ஊர்மிளாவும் நானும் காஷ்மீர் மலைக்கோவிலில் கல்யாணம் செய்து கொண்ட அதிரகசியமான விஷயம் யார் மூலமாய் அந்த பத்திரிகைக்காரனுக்கு கிடைத்திருக்கும்? ஊர்மிளா யாரிடமாவது உளறி கொட்டி இருப்பாளா? சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்தாலே போய் கேட்டுவிட வேண்டியதுதான். காரின் வேகத்தை அதிகரிக்க ஆக்சிலேட்டரில் காலை வைத்த அதே வினாடி பக்கத்து ஷெட்டில் இருந்து நட்சத்திரா ஓடி வந்தாள். போன வருஷம் வரைக்கும் நம்பர் 1. கௌரவ், ஒரு நிமிஷம். கௌரவ் காரை நிறுத்தினான். எட்டி பார்த்து வலிக்கட்டாயமாய் உதட்டுக்குள் ஒரு புன்னகையை கொடுத்தான். உனக்கும் ஏவிஎம்ல தான் ஷூட்டிங்கா? ஆமா. யார் படம்? ஜெயப்பிரியா கம்பெனிஸ் என்று ஒரு புது கம்பெனி. லைட் பாயிலிருந்து டைரக்டர் வரைக்கும் அத்தனை பேரும் கத்துக்குட்டிகள். என்ன டீச்சர் வருஷமா கொண்டே இவ்வளவு பேர் விசா மாட்டி இருக்க? ஆமா, கேரக்டர் ஹெவியா இருந்தது, ஒத்துக்கிட்டேன். ஆமா, ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரலையே, என்ன காரணம்? முடியல, ஓயாத ஷூட்டிங். நட்சத்திரா சிரித்தாள். பொய் சொல்ற, அந்த ஊர்மிளா கூட சுத்துறேன்னு சொல்லேன். கௌரவ் பதிலொன்றும் பேசாமல் கோபமாய் அவளை பார்த்தான். நட்சத்திரா மறுபடியும் சிரித்தாள். உன்னோட வைஃப் கல்பனா 1 மணி நேரத்துக்கு முந்தி வந்திருந்தா போல் இருக்கே. ஆமாம், எதுக்குன்னு நான் தெரிந்துக்கலாமா? சாவகாசமா வந்து ஒரு நாள் சொல்லிக்கிறேன். சொல்லிக்கொண்டே காரை குபுக்கென்று நகர்த்தினான் கௌரவ். அத்தியாயம் 7. மாருதி பீரிட்டு பாய்ந்து கொண்டிருக்க பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த பங்காரம்மா டிரைவரை கூப்பிட்டாள். தியாகு. அவன் மெல்ல திரும்பி அம்மா என்றான். இப்ப நான் சொல்ல போறதை உன் மனசுல மட்டும் வச்சுக்கணும். சொல்லுங்கம்மா. திருவான்மையூர் பீச் ரோட்டுக்கு நாம இப்போ ஏன் போறோம் தெரியுமா? தெரியலையேம்மா. பீச் ரோட்டு நார்த் எண்ட்ல ஒரு டெலிஃபோன் பூத்துக்குள்ள ஊர்மிளா நின்றுட்டு இருப்பா. அவளை கூட்டிட்டு வரத்தான் போறோம். ஊர்மிளாம்மா அங்கே எதுக்காக போனாங்க? அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். குலசேகரன் கேட்டாலும் எதையாவது சொல்லி சமாளிச்சுடு. சரிங்கம்மா. கார் அடையாறு ரோடுகளில் பாய்ந்து கொண்டிருந்தது. பங்காரம்மா ஆயாசமாய் பின் சீட்டுக்கு சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அடுத்த சில நிமிஷங்களில் திருவான்மையூர் இருட்டாய் வந்தது. தியாகு கேட்டான். பீச் ரோட்டு தானேம்மா? ஆமா. வேகமாய் கார் பீச் ரோட்டில் திரும்பியது. சமுத்திர காற்று காருக்குள் ஜில்லிப்பாய் வழிந்தது. பங்காரம்மா ரோட்டின் 2 பக்கத்தையும் பார்த்து கொண்டே வந்தாள். அடுத்த நிமிஷத்தின் ஆரம்பத்தில் நார்த் எண்ட் வர ரோட்டோரமாய் அந்த டெலிஃபோன் பூத் தெரிந்தது. இந்த டெலிஃபோன் பூத் தான். காரை நிறுத்திக்க தியாகு.
தியாகு டெலிஃபோன் பூத்தின் வெகு அருகாமை காரை கொண்டு போய் நிறுத்த பங்காரம்மா கதவை திறந்து கொண்டு வேகமாய் இறங்கி பூத்தை நோக்கி போனாள். சாத்தப்பட்டிருந்த பூத்தின் கண்ணாடி கதவை திறந்தாள். உள்ளே யாரும் இல்லை. காரை விட்டு இறங்கி பின்னாலேயே வந்த தியாகுவும் உள்ளே எட்டி பார்த்து விட்டு ஊர்மிளாம்மாவை காணலையே என்றான். பங்காரம்மாவின் இருதயம் தெரித்து விடுகிற மாதிரி துடிக்க ஆரம்பித்தது. சுற்றுமுற்றும் கலவரமாய் பார்த்தாள். தியாகு, அம்மா, இதே ரோட்ல வேற ஏதாவது பூத் இருக்கா? தெரியலையேம்மா, இருந்தாலும் இருக்கலாம், வாங்க பார்த்துட்டு வரலாம். தியாகு சொல்ல பங்காரம்மா காருக்குள் மறுபடியும் ஏறிக்கொண்டாள். கார் விரைந்தது. ரோட்டின் கடைசி வரைக்கும் போய் திரும்பியது. வளைவில் இருந்த ஒரு பெட்டிக்கடை முன்பு காரை நிறுத்தி கீழே இறங்கி கடைக்குள் இருந்த ஒரு இளைஞனிடம் கேட்டான். இந்த ரோட்ல டெலிஃபோன் பூத் எங்கே இருக்கு? அதோ அந்த நார்த் எண்ட்ல இருக்கே. அதை தவிர வேற பூத்? இந்த ஏரியா பூராவும் ஒரே பூத் தான் சார். அவன் தீர்மானமாய் சொல்ல தியாகு பங்காரம்மாளிடம் திரும்பி வந்தான். இப்ப என்னங்கம்மா பண்ணுறது? அந்த பூத்துக்கிட்டே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஊர்மிளா வந்தாலும் வருவா. சரிங்கம்மா. கார் பூத் அருகே போய் நின்றது. என்ஜின் உமையாகி போக காத்திருந்தார்கள். நிமிஷங்கள் கரைந்தது. மணி 10:05, 10:20, 10:30. பங்காரம்மாவுக்கு திடீரென்று அந்த யோசனை உதித்தது. ஹோட்டல் ரெட் ஸ்டாருக்கு போன் செய்து அவர்கள் இன்னமும் ஹோட்டலில் தான் இருக்கின்றார்களா என்று கேட்டு பார்த்தால் என்ன? யோசனையை நிறைவேற்ற டெலிஃபோன் பூத்துக்குள் நுழைந்து ரெட் ஸ்டார் ஹோட்டலை தொடர்பு கொண்டாள். ரூம் நம்பர் 680 இருப்பவர்களோடு பேச வேண்டும். ஒரு நிமிஷம். பங்காரம்மாள் காத்திருந்தாள். சில வினாடிகளுக்கு பின் குரல் ரிசீவரில் கரகரத்தது. அவர்கள் காலி செய்து கொண்டு போய் 2 மணி நேரத்துக்கு மேலாகிறதே. ரூம் வேக்கன்ட். பங்காரம்மா இடிந்து போய் டெலிஃபோன் பூத்து நின்றும் வழிபட்டாள். காருக்குள் ஏறி தலையை பிடித்து கொண்டவள் மெல்லிய குரலில் சொன்னாள், தியாகு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை ஓட்டு. அம்மா. அவன் அதிர்ந்து போய் நிமிர, சீக்கிரமா போ என்றாள். கார் நகர்ந்தது. அத்தியாயம் 8. இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனும் சப் இன்ஸ்பெக்டர் அவினாஷும் உன்னிப்பாய் கேட்டுக்கொண்டிருக்க பங்காரம்மா கண்களில் கண்ணீரோடு எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள். ஸ்டேஷன் கடிகாரம் 11 மணியை காட்டிக் கொண்டிருந்தது. நவநீத கிருஷ்ணன் கேட்டார், அந்த 2 பேரோட பேரும் என்னன்னு சொன்னீங்க? ஒருத்தன் பேர் ஜெகதீஷ், இன்னொருத்தன் பேர் சிகாமணி. எப்படி இருந்தாங்க? அடையாளம் சொன்னால் பங்காரம்மா. பணம் எவ்வளவு கொடுத்தீங்க? 10 லட்சம். ஏம்மா, இது எவ்வளவு பெரிய விவகாரம். போலீஸுக்கு அரசல் புரசலா நியூஸை கொடுத்திருந்தா ஆட்களை மடக்கி இருக்கலாமே. போலீஸுக்கு போனா என் பொண்ணை கொண்டுடுறதா அவங்க மிரட்டினாங்க சார். மிரட்டினா பயந்துடுறதா? அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஹோட்டல் ரெட் ஸ்டார், ரூம் நம்பர் 680. சரி, நீங்க வீட்டுல போயிருங்க. நாங்க ஹோட்டலுக்கு போய் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வர்றோம். நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் நாட்காலிகளை தள்ளி கொண்டு எழுந்தார்கள். சார், பங்காரம்மா தயக்கமாய் கூப்பிட்டாள். எதுவானாலும் சொல்லுங்க. பத்திரிகைக்காரர்களுக்கு நியூஸ் போகாம என் பொண்ணை கண்டுபிடிச்சு தரணுமே. ட்ரை பண்றோம் சொல்லி இருவரும் ஜீப்புக்கு வந்தார்கள். போக்குவரத்து இல்லாத ரோடுகளை தேய்த்து ஹோட்டல் ரெட் ஸ்டாருக்கு வந்த போது நேரம் 11:30. ரிசப்ஷன் கவுண்டரில் டை கட்டிய ஒரே ஒரு இளைஞன் மட்டும் உட்கார்ந்து ஒரு லெட்ஜரை புரட்டி காகிதத்தில் எதையோ எழுதி கொண்டிருந்தான். நவநீத கிருஷ்ணனையும் அவினாஷையும் பார்த்ததும் புன்னகையோடு லெட்ஜரை மூடினான். பரிச்சயமாய் கேட்டான், ரைடா சார்? நோ, உங்க ஹோட்டல்ல அந்த சமாசாரம் கிடையாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தென் ஒரு என்கொயரி. வாட் அபவுட் ரூம் நம்பர் 680வில் இன்னைக்கு தங்கி இருந்த நபர்களை பற்றி விசாரிக்கணும். அவங்க வெக்கேட் பண்ணி போயிட்டாங்களே. தெரியும். எத்தனை மணிக்கு ரூமை காலி பண்ணிக்கிட்டு போனாங்கன்னு சொல்ல முடியுமா? 1 minute சார். ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் ஒரு தடிமனான லெஜரை எடுத்து புரட்டினான். ஒரு பக்கத்தில் பார்வையை நிறுத்தி சொன்னான், 910. அட்ரஸ் என்ன கொடுத்திருக்காங்க? தேசாய் பிரதர்ஸ், சினிமேக்கர்ஸ், நம்பர் 109, சோனா காம்ப்ளெக்ஸ், நாரிமன் பாயிண்ட், பாம்பே. மொத்தம் எத்தனை பேர் தங்கியிருந்தாங்க? 2 பேர். நார்த் இண்டியன்ஸ்? ஆமாம். பாஷை என்ன பேசினாங்க? ஹிந்தி.
நவநீத கிருஷ்ணன் அவினாஷிடம் திரும்பி சொன்னார். நாய் வேஷத்தை ஒழுங்காய் போட்டு குறைச்சிருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட் ரஞ்சன் முகம் மாறினான். சார், வாட் யூ மீன்? அவங்க 2 பேருமே போகஸ். தே ஆர் நாட் நார்த் இண்டியன்ஸ், லோக்கல் ஆசாமிகள். ஒருத்தன் பேர் ஜெகதீஷ், இன்னொருத்தன் பேர் சிகாமணி. சார், அவன் அதிர்ச்சியாக நவநீத கிருஷ்ணன் கேட்டார். நடிகை ஊர்மிளாவும் அவங்க மதரும் அந்த ஆசாமிகளை பார்க்கறதுக்காக வந்தாங்களா? ஆமா சார். ரூமை காலி பண்ணும் போது ஊர்மிளாவும் அவங்களோட இருந்ததை பார்த்தீர்களா? நான் கவனிக்கல சார். பில்லை ரூம் பாய் மூலமாகவே செட்டில் பண்ணிட்டு போகும்போது மட்டும் ஹலோ சியூ சொல்லிட்டு போனாங்க. அந்த சமயம் கவுண்டர்ல நிறைய கும்பல் இருந்தது. அவங்க தங்கி இருந்த ரூம் இப்போ வேற யாராவது இருக்காங்களா? ஸ்டில் வேக்கன்ட் சார். குட் யூ கிவ் மீ த ரூம் கீ ப்ளீஸ்? இளைஞன் கீபோர்டில் இருந்த 680வது சாவியை எடுத்து நவநீத கிருஷ்ணனிடம் நீட்டினான். தேங்க்யூ. இருவரும் லிஃப்டை நோக்கி நகர்ந்தார்கள். லிஃப்டின் வெளிச்ச சதுர அறைக்குள் நுழைந்து 6வது மாடிக்கு உயர்ந்து வராந்தாவில் வழிபட்டு 680ஆம் நம்பர் அறைக்கு முன் நின்றார்கள். நவநீத கிருஷ்ணன் கையிலிருந்த சாவியை உபயோகப்படுத்தி அறையை திறந்தார். அவினாஷ் உள்ளே நுழைந்து சுவரில் இருந்த சுவிட்சை தேய்த்தார். குழல் விளக்கு பளிச்சென்று ஒளிர்ந்தது. விசாலமான அறை. சுவரோரமாய் வெள்ளை விரிப்புகளோடு 2 ஃபோம் கட்டில்கள், சிட் அவுட்டில் 2 குஷன் நாற்காலிகள், எதிரே டீபாய். டீபாய் மேல் ஆஷ்ட்ரே. நவநீத கிருஷ்ணன் ஆஷ்ட்ரேயை குனிந்து பார்த்தார். சிகரெட் துண்டுகள், சில பீடி துண்டுகள். அவினாஷ், சார், இந்த ரூமுக்கு சர்வீஸ் பண்ணின பேரர் யாருங்கிறதை விசாரிச்சு கூட்டிட்டு வாங்க. அவினாஷ் வெளியேறி 5 நிமிஷங்கள் செலவழித்து தூக்க கலக்கமாய் இருந்த ஒரு நபரை கூட்டி வந்தார். வெள்ளை ஷர்ட், லுங்கி. நவநீத கிருஷ்ணன் கேட்டார். உன் பேர் என்ன? கதிர்வேலு சார். இந்த ரூமுக்கு நீதான் சர்வீஸா? ஆமா சார். உனக்கு டியூட்டி எத்தனை மணி வரைக்கும்? 10 மணி வரைக்கும் சார். இந்த ரூம்ல தங்கி இருக்கிற 2 பேரை உனக்கு எதுக்கு முன்னாடி தெரியுமா? இல்லை சார், தெரியாது சார். அவங்க என்ன பாஷை பேசிக்கிட்டாங்க? ஹிந்தி. நடிகை ஊர்மிளாவும் அவங்க அம்மாவும் இந்த ரூமுக்கு வந்ததை பார்த்தியா? பார்த்தேன் சார். சாப்பிட்ட ஏதாவது ஆர்டர் பண்ணினாங்களா? என்னை கூப்பிடவே இல்லை சார். ரூமை காலி பண்ணிட்டு போறப்ப வராந்தாவிலே நின்றுட்டு இருந்த என்னை கூப்பிட்டு 10 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ ஊர்மிளாவை பார்த்தியா? பார்த்தேன் சார். 2 பேருக்கு மத்தியில தலை குனிஞ்ச மாதிரி போயிட்டு இருந்தாங்க. சிரிச்ச முகமாவே இல்லை. ஊர்மிளாவை அவங்க எதுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். வேறர் தலையாட்டி கொண்டிருக்கும் போதே டீபாய் மேலிருந்த இன்டர்காம் கைக்குழந்தையாய் சிணுங்கியது. நவநீத கிருஷ்ணன் ரிசீவரை எடுத்தார். எஸ், நான் ரிசப்ஷனிஸ்ட் பேசுகிறேன். என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. லைன் தரட்டுமா? ப்ளீஸ். லைன் கிடைக்க மறுமுனையில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் பேசினார். சார், ஸ்டேஷனுக்கு இப்பதான் ஒரு மோசமான நியூஸ் கிடைச்சது. மோசமான நியூஸா? எஸ் சார். நடிகை ஊர்மிளா திருவான்மையூர் கடற்கரையோரமாய் இரத்த சகதியில் பிணமாய் கிடக்கிறதா நியூஸ். அத்தியாயம் 9. ஊர்மிளா சாஷ்டாங்கமாய் யார் காலிலோ விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் கோலத்தில் மணல் பரப்புக்கு நடுவே இரத்தமாய் விழுந்திருந்தாள். கட்டியிருந்த சேலை கொஞ்சம் தொலைவில் கும்பலாய் கிடந்தது. முதுகு பக்க ஜாக்கெட் கிளிப்பட்டு பிராவின் பட்டியை காட்டியது. பெட்டிகோட் மேலே அகலமான இடுப்பு பாகத்தில் கட்டியாய் ரத்தம் தெரிந்தது. ரோட்டோரமாய் போலீஸ் ஜீப். விஷயத்தை தெரிந்து கொண்ட கொஞ்ச திருவான்மையூர் மக்கள். நவநீத கிருஷ்ணன் அந்த குப்பத்து ஆசாமியை விசாரித்து கொண்டிருந்தார். டெட் பாடியை முதல்ல பார்த்தது நீதானே? ஆமா சார். இந்நேரத்துக்கு எதுக்காக இந்த பக்கம் வந்த? என் குடிசைக்கு போகத்தான். இதுதாங்க வழி. செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு எதுக்கும் டிக்கெட் கிடைக்காம திரும்பிட்டு இருந்தேன். இந்த பாடியை பார்த்த நேரத்துல இங்க யாராவது இருந்தாங்களா? ஒரு ஜனமும் இல்லைங்க. ரோட்டோரமா ஏதாவது வாகனம் நின்றுட்டு இருந்ததா? பார்க்கலீங்க. சரி, டெட் பாடியை பார்த்ததும் என்ன பண்ணின? உடனே குப்பத்து ஜனங்களை கூட்டிட்டு விஷயத்தை சொன்னேன். அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. அந்த ஆசாமி பேசிட்டு இருக்கும் போதே ரோட்டில் நின்றிருந்த ஜீப்புக்கு பின்பக்கமாய் அந்த மாருதி கார் வேகமாய் வந்து நிற்க அதிலிருந்து பங்காரம்மாவும் குலசேகரனும் தவிப்பாய் இறங்கி ஓடி வந்தார்கள். ஊர்மிளா! பங்காரம்மாவின் கதறல் கல்ஸ்லேட்டில் ஆணி வைத்து இழுத்த மாதிரி கிரீச் சென்றிருந்தது.
நெற்றியிலும் வயிற்றிலும் மடேர் மடேர் என்று அடித்து கொண்டு கீழே விழுந்து கிடந்த ஊர்மிளாவை நெருங்க முயன்றவளை இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் தடுத்தார். பாடிக்கு பக்கத்துல யாரும் போகாதீங்க. ஃபரன்சிக் ஆட்கள் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸை எடுத்ததும் பார்க்கலாம். எட்ட நின்று அழுதாள் பங்காரம்மா. பாவிகளா, நீங்க கேட்டபடி தானே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேனே. என் பொண்ணை ஏண்டா கொன்னீங்க? நீங்க போலீஸுக்கு தகவல் கொடுக்காம இருந்தது ரொம்ப தப்பு. பணம் 10 லட்சம் அவங்க கைக்கு போனதும் சும்மா இருப்பாங்களா? ஒரு அழகான பெண், அதுவும் ஒரு நடிகை, தொட்டு பார்க்காம இருப்பாங்களா? தொட்ட பின்னாடி இவ உயிரோடு இருக்கணுமான்னு நினைச்சிருப்பாங்க. சுட்டு தள்ளி வீசிட்டு போயிட்டாங்க. நவநீத கிருஷ்ணன் எரிச்சலான குரலில் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவினாஷ் மல்லிகைப்பூ வாசனையோடு ஒரு பொண்ணை கூட்டி கொண்டு வந்தார். சார், இது ஒரு பலான பொண்ணு. இவ சொல்ற தகவல்கள் கொஞ்சம் உருப்படியா இருக்கு. என்ன சொல்றா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரோட்டோரமா ஒரு கார் நின்றுட்டு இருந்ததை பார்த்திருக்கா. நவநீத கிருஷ்ணன் அவள் பக்கமாய் திரும்பினார். உன் பேர் என்ன? மரகதம் சார். இந்த காரை எங்க வச்சு பார்த்த? அதோ ரோட்டோரத்தை காட்டினாள். அப்ப நீ எங்க நின்றுட்டு இருந்த? ஒரு பார்ட்டிக்காக அந்த படகுக்கு பின்னாடி காத்துட்டு இருந்தேன். காருக்குள்ள யாராவது பார்த்தியா? உள்ளுக்குள்ளே 2-3 பேர் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அவங்க கீழே இறங்கலையா? நான் பார்க்கல சார். அதுக்குள்ளே பார்ட்டி வந்துட்டதுனால கிளம்பிட்டேன். என்ன கார் அது? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இருட்டுல அது என்ன நிறம்னு கூட தெரியல. அந்த காரை பார்த்தது உனக்கு சந்தேகம் வரலையா? இந்த ஏரியாவில் ராத்திரி 8 மணிக்கு மேலே பலான வேலைகள் ஜாஸ்தி சார். பணக்கார வீட்டு பசங்க பொண்ணுங்களை காரில் தள்ளிக்கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப சகஜம். அவினாஷ் குறுக்கிட்டு சொன்னார். சார், ஃபாரன்சிக் ஆட்கள் வந்துட்டாங்க. மார்ச் வரைக்கும் சொல்லிட்டீங்களா? வேன் வந்து காத்துட்டு இருக்கு சார். ஃபாரன்சிக் வேலை முடிஞ்சதுமே உடனடியா பாடியை மார்ச் வரைக்கும் கொண்டு போயிடணும். செத்தது ஒரு நடிகை. கும்பல் சேர ஆரம்பிச்சதுன்னா நம்மளாலேயே சமாளிக்க முடியாது. 1 மணி நேரத்துக்குள்ளேயே பாடியை மார்ச் வரை கொண்டு போயிடலாம் சார். அத்தியாயம் 10. மறுநாள் காலை வெளிவந்த எல்லா பத்திரிகைகளும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை ஊர்மிளா மயமாக இருந்தது. தாயார் பங்காரம்மாவின் கண்ணீர் பெட்டி நடந்தது. போலீஸ் அதிகாரிகள் விளக்கம். ராத்திரி நேர அழகி சொன்ன பரபரப்பான தகவல். வந்த மர்ம மனிதர்கள் யார்? தேசிய விருது அவர்களுக்காக காத்திருந்தது. நடிகர் கௌரவ் குமார் உருக்கமான பேட்டி. சவ ஊர்வலத்தில் நடிகர் நடிகைகள் நடந்தே போகின்றார்கள். சென்னை தியேட்டரும் ஸ்டுடியோக்களும் 2 நாள் மூடப்பட்டிருக்கும். வினோத் கண்ணா மலர் வளையம் வைத்து அஞ்சலி. ஊர்மிளாவின் சரளத்தை பார்த்து பெண்கள் கதறல். ஒரு ரசிகர் மயக்கம். தற்கொலை முயற்சி. பேப்பர்களை புரட்டி பார்த்து கொண்டிருந்த கௌரவ் குமாரின் அருகில் கல்பனா. சவ ஊர்வலத்துல கலந்துக்க போறீங்களா? ஆமா. என் மனசுக்கு வேண்டாம்னு படுது. ஏன் அப்படி சொல்ற? நீங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். அவ ஃபீல்டுக்கு நேத்துக்கு வந்தவா. அவ சாவுக்கு நீங்க உருகி வழிஞ்சா அது உங்க இமேஜுக்கு அழகில்லை. ஒரு மலர் வளையத்தை வச்சுட்டு உடனே திரும்பிடுங்க. கௌரவகுமார் சிவந்து போன விழிகளோடு கல்பனாவை ஏறிட்டான். அவளையே பார்த்தான். என்ன பாக்குறீங்க? நேற்றைக்கு ராத்திரி ஸ்டுடியோவுக்கு வந்து என்கிட்ட ஒரு பத்திரிகையை காட்டி ஊர்மிளாவும் நானும் ரகசியமாக கல்யாணம் செய்துக்கிட்டோம்னு கேள்வி கேட்டே இல்ல? ஆமா, நேத்துக்கு நான் அந்த நியூஸ் உண்மை இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்போ சொல்றேன், கேட்டுக்கோ. நானும் ஊர்மிளாவும் காஷ்மீர் ஷூட்டிங்குக்காக போன போது ஒரு மலை கோயில்ல ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கடந்த 1 மாச காலமா அவ என்னோட மனைவி. கல்பனாவின் விழிகள் சிவப்பு எறியது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த வார்த்தையைத்தான் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அவளும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல. அதான் அவளுக்கு ஒரு முடிவை கொடுத்துட்டாரு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவளுமே எனக்கு சக்காலத்தியாக வர முடியாது. இன்டர்காம் கிணுகிணுத்தது. கல்பனா ரிசீவரை எடுத்தாள். பைரவனா? என்ன விஷயம்? மறுமுனையில் கௌரவகுமாரின் PA பைரவன் பேசினார். நட்சத்திரா வந்திருக்காங்கம்மா, உள்ளே அனுப்புங்க சொல்லிவிட்டு ரிசீவரை வைக்க கௌரவகுமார் கேட்டான். யார் வந்திருக்காங்களாம்? நட்சத்திரா. அவளை எதுக்காக வர சொன்ன? வீட்டில் இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே? ஏன்? அழகான இளசான 20 வயசுக்குள்ள இருக்கிற நடிகையா இருந்தா தான் அவங்க கூட பேசுவீங்களா? இந்த நட்சத்திராவுக்கு 32 வயசாச்சு. கொஞ்சம் முத்தி போன முகமா இருந்தாலும் பார்க்க நல்லா தானே இருப்பா. கௌரவகுமார் முறைக்க கதவருகே நிழலாடியது.
கல்பனா கதவை நோக்கி போனாள். வாங்க நட்சத்திரா. சாதாரண ஒரு ஒயின் சேலைக்குள் நுழைந்திருந்த நட்சத்திரா மேக்கம் தவிர்த்த முகத்தோடு உள்ளே வந்தாள். கௌரவ்குமார் அவளை பார்த்து வெறுமனே தலையசைத்தான். என்ன கௌரவ், சவ ஊர்வலத்தில் கலந்துக்க நீ வரலையா? நட்சத்திரா கேட்க கல்பனா குறுக்கிட்டு சொன்னார். அவள் வரமாட்டார். ஏன்? செத்தது ஒரு சப் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒரு மலர் வளையத்தை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறது தான் அவருக்கு மரியாதை. நீங்க சொல்றது சரியில்லை மிஸ்ஸஸ் கல்பனா. ஊர்மிளா திரையுலகத்தை சேர்ந்தவ, ஃபீல்டில் நம்பர் 1 இருந்தவ, கௌரவுக்கு ஜோடியா 4-5 படங்கள்ல நடிச்சிருந்தவ. சவ ஊர்வலத்துல கௌரவ் முதல் ஆளா நடந்து வரணும். அதுதான் அவருக்கு மரியாதை. அவரை கூட்டிட்டு போகத்தான் நான் வந்தேன். நீங்க வேணுமானால் போங்க, அவர் வர மாட்டார். கல்பனா சொல்லவே கௌரவ்குமார் எழுந்தான். கல்பனா, அந்த சாவுக்கு நான் ஒரு நடிகனாக போகல, ஒரு புருஷனா போறேன். நான் அவளை ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இனிமேலும் மறைக்க விரும்பல. பத்திரிகை நிருபர்கள் கூட்டி வச்சு பகிரங்கமாக இந்த உண்மையை ஒத்துக்க போறேன். நட்சத்திரா திடுக்கிட்டு போய் கௌரவ்குமாரை பார்த்தாள். கௌரவ், நீ என்ன சொல்ற? ஊர்மிளாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா. எப்போ? வா, விவரமா சொல்றேன். வேகமாய் போர்ட்டிகோவை நோக்கி போனவனை தடுக்க முடியாமல் திணறினாள் கல்பனா. நட்சத்திரா கௌரவ்குமாரை தொடர்ந்தாள். அத்தியாயம் 11. ஊர்மிளாவின் காரியங்கள் முடிந்து 2வது நாள் காலை 10 மணி. ஊர்மிளா பங்களாவுக்குள் வரவேற்பறையில் சோகத்தில் உறைந்து போயிருந்த பங்காரம்மா விடம் கேள்விகளை போட்டு கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன். பக்கத்தில் அவினாஷ். உங்க மகளை காஷ்மீரில் வச்சு ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நடிகர் கௌரவ்குமார் பகிரங்கமா சொல்லி இருக்காரே, இந்த கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது சார். காஷ்மீர்ல யாரோட படத்துக்கான ஷூட்டிங் அது? பிரகாஷ் மூவிஸ். படத்தோட பேரு வல்லவன் வாழ்வான். ஊர்மிளாவுக்கு துணையா நீங்களும் காஷ்மீர் போயிருந்தீங்களா? ஆமா. நீங்களும் காஷ்மீர் போயிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியாம அந்த கல்யாணம் எப்படி நடந்திருக்கும்? காஷ்மீரில் நான் இருந்த சமயம் எனக்கு உடம்பு சரியில்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகாமல் ஹோட்டலிலேயே படுத்துட்டு இருந்தேன். கௌரவ்குமாரும் உங்கள் டாக்டரும் நெருங்கி பழகிட்டு இருந்தாங்களா? எனக்கு தெரியாது. இதோ பாருங்கம்மா, உங்கள் டாக்டர் ரகசிய கல்யாணம் பண்ணி கொண்டதுக்கும் கொலை செய்யப்பட்ட சம்பந்தத்துக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குங்கிறது எங்கள் கணிப்பு. நீங்கள் உண்மையான தகவல்களை சொன்னால்தான் மேற்கொண்டு கேஸை நகர்த்த முடியும். பங்காரம்மா நீர் நிரம்பிய கண்களோடு நவநீத கிருஷ்ணனை பார்த்தாள். நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட இருந்து மறைக்கல இன்ஸ்பெக்டர். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் உண்மையைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நவநீத கிருஷ்ணன் அடுத்த கேள்விக்கு ஆயத்தமான போது பங்களா போர்ட்டிகோவில் அந்த பைக் தளதளத்தபடி வந்து நின்றது. சப் இன்ஸ்பெக்டர் ராயன் பைக்கு நின்றும் நழுவி உள்ளே வந்தார். விரைப்பாய் நின்று நவநீத கிருஷ்ணனுக்கு சல்யூட் ஒன்றை விநியோகித்து விட்டு சென்றார். சார், ஹோட்டல் ரெட் ஸ்டாரில் தங்கியிருந்த அந்த போகஸ் ஆசாமிகள் 2 பேரையும் விழுப்புரம் போலீஸில் மடக்கி இங்கே சிட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இஸ் இட்? நவநீத கிருஷ்ணன் எழுந்தார் ஆர்வமாய். விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் சர்தார்ஜி வேஷம் போட்டுக்கிட்டு சூட்கேஸோடு திரிஞ்சிட்டு இருந்த இவங்க மேல் ஸ்டேஷன் மாஸ்டர் சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்கிறார். போலீஸ் வந்து அவங்களை விசாரிக்க ஆரம்பிச்சதும் சூட்கேஸோடு ஓட பார்த்துருக்காங்க. போலீஸ் மடக்கி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் செமத்தியா விசாரிச்சதும் உண்மையை ஒத்துக்கொட்டாங்க. ஆனா ஊர்மிளாவை நாங்க கொலை செய்யலைன்னு சொல்றாங்க. அவங்களை கவனிக்கிறபடி கவனிச்சா அதையும் ஒத்துக்கிட்டு போறாங்க. நவநீத கிருஷ்ணன் ஜீப்பை நோக்கி போனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் 1 முடிஞ்சுது. நாளைக்கு உங்களை மீண்டும் பார்ட் 2ஓட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. Bye now.